எதை பற்றி நாம் ஒவ்வொரு மனிதனும் பயப்படுகிறோமோ அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போறோம். ஆனா இந்த வீடியோட முடிவுல மரணம் அப்படிங்கிற சொல்லுல இருக்கிற பயமே உங்களை விட்டு தூரம் ஓடிடும். வாழ்க்கை என்பது ஒரு நதி மாதிரி. அந்த நதி ஓடிக்கொண்டே இருந்தால்தான் அழகு, சிறப்பு, வளமை எல்லாமே. ஒருவேளை அந்த நதி தேங்கி நின்றுச்சு அப்படின்னா அது குட்டை. மரணம் என்பது ஒரு தேக்கம் கிடையாது, அது ஒரு ஓட்டம். ஒரு விதை தன்னைத்தானே மண்ணுக்குள் புதைத்துக் கொண்டு உயிரை விட்டால்தான் ஒரு மரம் உருவாகிறது. ஒரு முட்டை பக்குவமாய் உடைந்தால்தான் அதுல இருந்து கோழி குஞ்சுகள் வெளிப்படுது. இந்த உலகத்துல அழிவு என்பது எப்பயுமே ஒரு ஆரம்பம் தான். அதுக்கு நம்ம உடல் ஒன்றும் பெரிய விதிவிலக்கு இல்ல. உடலை விட்டு ஆன்மா பிரிவதென்பது அடுத்த பயணத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். நம்ம தமிழ் இலக்கியங்கள் மரணத்தை ஒரு பாடமாகவே போதிக்கிறது. மரணத்தை பற்றி பட்டினத்தார் என்ன சொன்னார் தெரியுமா? காதற்ற ஊசியும் வாராது கான்கடை வலிக்கே. கோடை கோடையா சொத்து வச்சிருந்தாலும் இந்த மண்ணை விட்டு நாம் போகும்போது எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. நம்ம சேர்த்து வச்ச அன்பையும் செய்து வச்ச நன்மைகளையும் மட்டும்தான் கொண்டு போக முடியும். புத்தர் ஒரு பெண் கிட்ட சொன்னார், யாரும் இருக்காத வீட்டுல போய் ஒரு கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னு. அந்த பெண் ஊர் முழுக்க தேடியும் அப்படி ஒரு வீடு கிடைக்கவே இல்லைங்க. மரணம் என்பது எல்லா வாசப்படியிலையும் வந்து போகிற ஒரு விருந்தாளி. அதை தழுவிக்கொள்ள பழகலாம். ஆரம்பத்துல ரொம்ப துயரமா தான் இருக்கும், தாங்கிக்கவே முடியாதுதான். நாமளும் நமக்கு பிடிச்சமானவங்களோட போயிடலான்னு கூட தோணும். இங்க நமக்கு என்ன வேலை, நமக்கானவங்களே இங்க இல்லையே அப்படின்னு. ஆனா நீங்க தொடர்ச்சியா அழுக அந்த ஆத்மா துடித்து போகும். ஐயோ என் பிள்ளை அழுகுதே, என் குழந்தை அழுகுதே, விட்டுட்டு வந்தனே, இறைவா இதுக்கு மாற்று வழியே இல்லையான்னு மண்டிட்டு கெஞ்சும். சூரியன் மாலையில மறைஞ்சு போயிடுறாரு அப்படின்னா அவர் சுத்தமா இல்லாம போயிடுறாரா? மற்றொரு உலகத்துக்கு வெளிச்சத்தை தர இங்க மறைஞ்சு போறார், அவ்வளவுதான். இந்த பகுதியில் ஏற்படும் மரணம் இன்னொரு புதிய பிறப்பை கொடுக்கும். நாமளே ஒவ்வொரு நாளையும் டெய்லி இறந்து பிறகுறோம்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்காதா? மூடி ஆழ்ந்து தூங்குறோம், நமக்குள்ள என்னென்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியுமா? வாய்ப்பே இல்ல. எழுந்தா உயிர், இல்லைன்னா பிணம். என்னடா சாமி ஆச்சரியம் இது? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. வள்ளுவர் சொல்றாரு, உலகத்தை நேசிக்கிற நாம அப்பாடி எப்ப படுத்து தூங்குவோம்னு நினைக்கிற நாம ஏன் அந்த மரணத்தை நேசிக்க மாட்டேங்கிறோம்? நாம முழுமையா மரணப்பட்டு போறது இல்லையே. இன்னொரு பகுதியில நம்ம பிறகுதானே போறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்கன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. நமக்கு பிடிச்சவங்க இந்த உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல அருமையான ஒரு பிறப்பெடுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சு அவங்கள வாழ்த்தி அனுப்புங்க. இவனுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னோட உயிருக்கு உயிரா நினைச்சவங்கள நான் உன் கருத்துல ஒப்படைக்கிறேன் கடவுளே. நீங்க அவங்கள எந்த குறையும் இல்லாம எங்கள்கிட்ட ஏதாவது குறைபாடோட கஷ்டப்பட்டிருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரியான எந்த ஒரு துன்பமும் அவங்களுக்கு வராம ஒரு ராணியாக ராஜாவாக எந்த ஒரு துன்பமுமே அவங்க படக்கூடாது. அவங்கள என்னை விட மேம்பட்டு செல்லமா பாத்துக்கிறது நீதானே. அடுத்த பிறப்பலையும் அவங்கள செல்லமா பாத்துக்க. அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், எந்த குறையும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. நிச்சயமா ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒரு சூழல்ல அந்த ஆத்மா உங்களை சந்திக்கும். நம்பிக்கை வைங்க, நம்மளை விட்டு யாருமே போயிட மாட்டாங்க. நம்மளோட நிலத்துல மட்டுமே அக்கறை வச்சவங்க எப்படி அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க? நீங்க அழுறது உங்க பிரியமானவங்களுக்கு பிடிக்குமா? நிச்சயமா இல்ல தானே. இந்த கலியுகத்திலிருந்து விடைபெற்று இறைவனோட திருவடியாகிய சொர்க்கத்துக்கு போக போறாங்க நம்மளை படிச்சவங்க எல்லாரும். அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாஸ், எங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் வந்துடுவோம். எங்களுக்கு இங்க எந்த வேலையும் இல்லை. என்ன கொஞ்சம் டைம் தான் எடுக்குது, ஏன்னா எங்களுக்கு கொடுத்த டிராமாவை நாங்க முடிச்சுட்டு தானே வந்தாகணும் அப்படின்னு சொல்லி வேணை அனுப்புங்க. துயரமே இருக்காது அப்படின்னு சொல்ல வரல, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அவங்கள சித்திரவதைப்படுத்தாதீங்க. ஆத்மா ரொம்ப துடிச்சு போயிடும். தயவு செஞ்சு உங்க உணர்வுகளை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வைங்க. ஏக்கம் இருக்கும், வலி இருக்கும், எல்லாம் அவங்களுக்காக தாங்கிக்கங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற உண்மைக்கு வாருங்க. பிறப்பென்பது மற்றும் ஒரு பிறப்பென்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். பிறக்கும் குழந்தைகளை ஓடு வரவேற்க காத்துருங்க, நிச்சயமா வருவாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம வீடியோவை முறையா தேநீர் கதைகள் தோழி தமிழ் சோஷியல் ஆப்ல பாக்குறீங்கன்னா உங்கள் தோழியான எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆறுதலாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு முழுமையாக கொடுங்க. ஏன்னா நீங்கள் தான் என்னை ஒவ்வொரு நாளும் பிறக்க வைக்கிறீங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் உள்ளே நுழையும் போது புது பிறப்பாகத்தான் இருக்கிறது. எனக்கு எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற பயணிக்கிற பயணம் இருக்கே, எல்லா வழியையும் மறக்கடிச்சிருது. உங்களுக்கான ஓட்டத்தில் என் வழியை எல்லாம் மறந்து போகிறேன். வாழ்வை புதிதாய் ரசிக்க பழகுகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. தோள் கொடுக்கும் தோழமையை ஏறு கரம் கூப்பிய நன்றி.